மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், துணை முதலமைச்சர் OPS அவர்களும் அம்மாவுடைய வழியிலே கோவை மாவட்டத்திற்கு 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை இதுவரை செய்த திட்டங்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள். பல்வேறு பாலங்கள், சாலைகள், பல்வேறு திட்டங்களை தந்து இன்றைக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வழியிலே இன்றைக்கு கோவைப்புதூர் 4th பெட்டாலியனில் 4ஆம் மணி பணிபுரியும் காவலர் குடும்பத்துக்கு 10.88 கோடி மதிப்பிலே ஒரு அற்புதமான 137 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை நிதி ஒதுக்கி கட்டப்பட்டு இன்றைக்கு முதலமைச்சருடைய பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவைப்புதூர் 4ஆம் மணி 4th பெட்டாலியன் ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. 1962ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா 52 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இவ்வணியில் 7 நிறுவனங்கள் மற்றும் 4 குழுக்கள் செயல்பட்டு வருகிறது. அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 4/6/2018 அன்று 4ஆம் மணி காவலர்களுக்காக 2.80 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட பாளையம் மற்றும் ஆயுத கிடங்கு நிறுவப்பட்டுள்ளது கூடுதல் சிறப்பாகும். ஆகவே அம்மாவுடைய அரசு தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்களானாலும் சரி, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் யாரும் செய்தியான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோவை மாவட்ட மக்கள் சார்பாக, இந்த 4ஆம் மணி சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் என்ன முக்கியமான முடிவுகள் ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாளாக ஊடகங்கள் பரபரப்பாக அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு பின்னாலே அந்த நேற்றைய தேதியில் ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த கூட்டம் நடத்துறதுக்கு முடிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டம் நடந்தது. ஆனால் பத்திரிகை பரபரப்பு வந்து இது வந்து வேறு மாதிரி சூழ்நிலை வந்து ஒற்றை தலைவர்களெல்லாம் போட்டாங்க, அப்படி இல்லை. இந்த கூட்டம் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணினது தான். அந்த அடிப்படையில் தான் கூட்டம் நடந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது. பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போனாங்க, துணை முதலமைச்சர் போனாங்க. எங்கேயுமே எந்த ஒரு சின்ன சலசலப்பில் அந்த பெரிய அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு அதிகமாக இருந்தது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அதிகமான வெற்றி வாய்ப்பை நாங்கள் ஒரு இடத்துல வெற்றி பெற்றோம். மீதி எல்லாம் நிறையா திமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இதெல்லாம் எதனால் என்னன்னு சொல்லி ஒரு நல்ல விதமான ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுக்கு பின்னால் வந்து நம்ம வந்து இனி மக்களுக்கு என்னென்ன பணிகள் கழகத்தின் சார்பாக கட்சி எப்படி வந்து பலப்படுத்தி எப்படி பண்ணணும், உள்ளாட்சி தேர்தலுக்கு எப்படி ரெடி ஆகணும், அப்படித்தான் ஒற்றுமையாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் OPS அவர்களும் சகோதரர் போல் ஒற்றுமையாக வந்து இன்றைக்கு கட்சியை ஆட்சி வழிநடத்துகிறாங்க. அதனால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மக்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு பார்த்திங்கன்னா 9 இடத்துல வெற்றி பெற செய்து, நம்ம கோவை மாவட்டத்துலேயும் இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு சூலூரும் இன்றைக்கு வெற்றி பெற செய்திருக்காங்க. அதுக்கு சூலூர் தொகுதி மக்களுக்கு எல்லாம் நம்முடைய எங்கள் வேட்பாளர் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிரமாண்டமான கூட்டமும் இன்றைக்கு ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்கோம், நன்றி அறிவிப்பு கூட்டம். அதுக்கு இந்த உங்களுக்கு வாயிலாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சூலூர் தொகுதி மக்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நேரடியாக ஒவ்வொரு கிராமமாக எங்களுடைய வேட்பாளர் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஏற்படுத்தி இருக்கிறாங்கவே. இன்றைக்கு சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் தொடர வேண்டும் என்பதற்காக 9 தொகுதியில் வெற்றி பெற செய்திருக்காங்க. ஆகவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு மக்களுடைய தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று ஏற்றுக்கொண்டு நான் கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வாக்களித்த மக்கள் கண்டிப்பாக அடுத்த உள்ளாட்சி தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் கண்டிப்பாக அம்மாவுடைய அரசு வர வேண்டும் என்று வாக்களிப்பார்கள். அதற்கும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய பலப்படுத்துறது எப்படிங்கிறத பிரச்சனை இன்றைக்கு முதலமைச்சர் துறை கவனிப்பாங்க. இதுதான்
இல்லை அவங்க வந்து அவங்களுடைய சம்மந்தி இறந்துட்டாங்கல்ல, ஓஎஸ் அவங்களுடைய டெத் ஒன்று. அதே போல் சிவி சன்னவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவருடைய பிரதருடைய நாங்கள்லாம் நானும் முதலமைச்சரில் போய் பார்த்தோம். வேறு ஒன்றுமே இல்லை. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊடகங்கள் எதிர்பார்க்க மாதிரி நேற்றே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அந்த மாதிரி இல்லை. என்ன சொன்னால், ஊடகங்கள் மட்டும் இல்லை, எதிர்கட்சி ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடக்காது. அம்மா வந்து இந்த ஆட்சியை சிரமப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. அம்மா அதுக்கு உயிரை கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியை வந்து இந்த மாதிரி இல்லை. என்ன சொன்னால், ஊடகங்கள் மட்டும் இல்லை, எதிர்கட்சி ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடக்காது. அம்மா வந்து இந்த ஆட்சியை சிரமப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. அம்மா அதுக்கு உயிரை கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியை வந்து இந்த கட்சி வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சி, மிகப்பெரிய பேர் இயக்கம். அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு அதை வார்த்தெடுத்து சிறப்பான முறையில், அதாவது 17,000 தொண்டர்களை 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கினார்கள். இப்படி வந்து நல்லா உருவாக்கியிருக்காங்க. அதாவது அம்மா ஒரு மிகப்பெரிய தலைவர். இன்றைக்கு வந்து தொண்டர்கள் தான் தலைவராக இருக்காங்க. இருந்தாலும் வந்து இப்போ வந்து தொண்டர்கள் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கணும். அதுக்கு தான் நேற்று ஒரு ஆய்வு கூட்டம் நடந்தது. சிறப்பாக இருந்தது. அவங்க அடுத்த சிறப்பாக பணியாற்றிருக்காங்க அந்த கூட்டம். அதே போல் நீங்கள் கேட்டதுக்கு வந்து இன்றைக்கி மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு எங்களுக்கு வந்து என்னுடைய துறை சார்பாக வாட்டர் சப்ளை மீட்டிங் நடந்தது, மத்திய அமைச்சர் மீட்டிங் நடந்தது. அதே போல் தங்கமணிக்கும் வந்து இபி மீட்டிங் நடந்தது. இது வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறது கூப்பிட்டுருந்தாங்க. அதன் அடிப்படையில் போகும்பொழுது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் பார்த்தோம். அதே போல் பிஎஸ் கோயல் அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜ் இருந்தாங்க. எங்களுடைய கோரிக்கை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு கோரிக்கை அதில் கொடுத்தேன், வேகமாக முடிக்கணுன்ட்டு. அதே போல் நம்ம மரப்பாலத்தில் அங்கே பாலம் கட்டக்கூடிய ஒரு பர்மிஷன் ரயில்வேல சர்ச்சி காலனிலிருந்து மரப்பாலத்துக்கு வரைக்கும் ஒரு ஷார்ட் ரோடு இருக்குது. ரயில்வே பர்மிஷன் தராமல் இருக்காங்க. அந்த பர்மிஷன் வேணும்னு கேட்டேன், உடனே பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாட்டர் சப்ளைக்கு 5000 கோடிக்கு மேலே நிதி வேணும்னு கேட்டேன். பல்வேறு ஸ்கீம் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். இன்றைக்கி வந்து தமிழகத்தில் கடுமையான வறட்சி, இயற்கையான சூழ்நிலை. அது யாராக இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்கிறது தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2011 வரையில் திமுக ஆட்சியில் அம்மாவுடைய ஆட்சி சேர்ந்து மொத்தமாகவே 4900 MLD தமிழ்நாடு சப்ளை பண்ணாங்க. இந்த 7.5 வருஷத்தில் 8 வருஷத்தில் வந்து 2400 MLD கூடுதலாக நம்ம வந்து பல்வேறு திட்டங்கள் மூலம் நம்ம வந்து சிறப்பான முறையில் பணியாற்றி திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கி சப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 7000 MLDக்கு மேல் நமக்கு கொடுத்துட்ருக்கோம். ஆகவே இது மிகப்பெரிய, இருந்தாலும் கடுமையான வறட்சியாக இருக்குது. இருந்தாலும் அங்கே வந்து மெயினாக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா போர்வெல் கிரவுண்ட் லெவல் வாட்டர் கீழே போனங்காட்டி தான் பிரச்சனைகள் வருது. அவங்க வந்து ட்ரிங்கிங் வாட்டர் போக மற்ற துணி துவைக்கிறதுக்கு மற்றவங்களும் யூஸ் பண்ணாங்க. அதில் தான் நமக்கு பிரச்சனை. அதையும் எங்கெங்கே போர்வெல் போடணும், எங்கெங்கே சோர்ஸ் இருக்கிறதுல போர்வெல் போட்டு பைப்லைன் மூலம் கொண்டு வரணும், அப்படியெல்லாம் பார்த்து சைச்சுருக்கோம். ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கோம் போர்வெல். இப்படி நிறையா நடவடிக்கை எடுத்துருக்கோம். அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். செய்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம். டெல்லி போனது வந்து மரியாதை நிமித்தமாக நம்ம வந்து கேட்டோம். அவங்களும் பல்வேறு திட்டம் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ, இன்றைக்கி மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர், மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா அவர்களும், பிஎஸ் கோயல் அவர்களும், மற்ற அமைச்சர்கள் தோமரை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். எல்லா அமைச்சர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை எல்லாம் நாங்கள் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் சொன்னாங்க. ஆகவே முதலமைச்சரும் போகிறார், நாளைக்கு போகிறார் சந்திப்பு. ஆகவே அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கு எளிமையாக மக்களை அங்கே செஞ்சுட்டு இருக்கிறோம். கோவை மாவட்டத்துக்கு மனசாட்சி உள்ள மக்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு பணிகள், பாலங்கள், சாலைகள், குடிநீர் திட்டம், இந்த அளவுக்கு வீடுகள், இந்தியாவிலேயே அதிகமாக ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நாங்கள் கோவை மாவட்டத்தில் செஞ்சுருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா கலெக்டரேட் பில்டிங், அரசு மருத்துவமனை, இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பணிகள்லாம் முடியும் போது இன்னொரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டு காலத்தில் மெட்ரோ ரயில் அறிவிச்சிருக்கிறோம். ஃபீஸபிள் ஸ்டடி நடந்துட்டு இருக்குது. மல்டி லெவல் கார் பார்க்கிங் அறிவிச்சிருக்கிறோம். இப்படி என்னென்ன திட்டங்கள் தேவை எல்லாம் கொடுத்துருக்குறோம். அதாவது திமுக போல செய்ய முடியாத பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி நாங்கள் ஆட்சிக்கு வரல. இப்போ நாங்கள் மக்களுக்கு தேவையான திட்டங்களை செஞ்சுருக்கோம். திமுக கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள் நம்பினாங்க. ஆனால் நாங்கள் வந்து நடக்கிறத சொன்னோம், செய்கிறதா சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக மக்கள் இப்போ புரிஞ்சுட்டாங்க. இப்போ கோவை மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் திமுக கொடுத்தது பூரா பொய்யான வாக்குறுதி இப்போ புரிஞ்சுட்டாங்க. நீங்கள் வர்ற உள்ளாட்சி தேர்தலில் இதோட ரிசல்ட் பார்ப்பீங்க. நன்றி. ஆமாம், அதுதான் சூலூர் ஜெயிச்சு. சூலூர் கொங்குமண்டலம் வந்து அதிமுக கோட்டை. சரி, அவர் அந்த சூலூரே நம்ம அம்மாவுடைய கோட்டைன்னு சொல்லி சூலூர் மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. சட்டமன்றத்துக்கு எங்களுக்கு போட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிருக்கு. இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் 2 வருட காலமாக
தவறான வாக்குறுதிகளை எல்லாமே தவறான வாக்குறுதி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கு பாரத பிரதமர் இன்றைக்கி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை இந்தியா ஃபுல்லாக ஆதரிக்கிறாங்க. இங்கே வந்து அம்மாவுடைய அரசு வந்து இங்கே எங்களுடைய தலைமையில் கூட்டணி. நான் எங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்குமே சிறுபான்மையருக்கு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு என்றைக்கு அரணாக இருப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க, எங்கள் 5 வருஷத்தில் யாரையும் நாங்கள் தொந்தரவு பண்ணல, எதுவும் நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டு தெளிவாக இருந்தாங்க. ஆனால் திமுக வந்து 2 வருஷமாக தவறான பிரச்சாரம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த துரோகம் பண்ணல. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நீட்டாக இருக்கட்டு, அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் போனது எல்லாமே காங்கிரஸ் திமுக இருக்கும்போது தான். ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்தது எல்லாமே, எந்தெந்த திட்டங்கள் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்களோ எல்லாமே. அதே போல் கேபிள் டிவி பூரா அவங்க தான் வச்சுருக்காங்க. நாங்கள் கேபிள் டிவி கட்டணத்தை குறைப்போன்னு சொல்லி போட்டு நம்ம வைக்கிறாங்க. இப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே தவறான வாக்குறுதிகள். மத்தியில் வந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக இருக்கும்போது இங்கே நிறைய துரோகங்கள் நடந்தது. ஆனால் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோ இது தமிழ்நாட்டுக்கு எந்த துரோகம் பண்ணலை. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு புரிஞ்சுட்டாங்க, இன்றைக்கி மக்கள் புரிஞ்சுட்டாங்க. மத்திய அரசு இன்றைக்கி என்ன தேவையோ செஞ்சுதான்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு சேர்ப்போம். நன்றி. எல்லாம் கிடையாது, பார்த்துங்க, அது பேரில் தெரியும், எல்லாம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக ஒரு தெளிவான இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்முடைய அதிமுகவை வந்து ஒரு தொண்டர்கள் 2 பேர் வழி நடத்துகிறாங்க, எடப்பாடி அண்ணன், ஓபிஎஸ் அண்ணன். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி தான் ஒரு தவறான வாக்குறுதிகளை கொடுத்து வந்திருக்காங்க. நீ அடுத்தது உங்களுக்கு தெரிய முடியும். அதிமுக பொறுத்தவரை வாக்கு வங்கி எங்கேயுமே போல இங்கே தான் இருக்குது. மேலே போயிடலாம் சொல்லலாம். வந்துரு அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வி காரணமாக 7 மாணவ மாணவிகளுக்கு வருகை புரிந்துள்ள மாணவர்கள் இப்பள்ளியில் படித்ததில் நான் பெருமை அடைகிறேன். நாங்கள் போதுமான வகுப்பறைகள் இல்லாத சூழ்நிலையில் சிலவும் என் பள்ளி மாணவிகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிர்வாகம் மற்றும் மக்களின் நலன் கருதி 12.8 கோடி செலவில் புதிதாக திறந்து வைத்தமைக்கும் சென்னை இளையகத்தில் 15.07 கோடி மதிப்பீட்டில் அவர்கள் இப்பொழுது நன்றி தெரிவிப்பார்கள். பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜாமணி பேசுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் கோயம்புத்தூர் இந்த சிறப்பு காவல் அணியின் நலனுக்காக அனைத்து வசதிகளுடன் அனுமதியோடு கமாண்டன்ட் திரு ஆண்டனி ஜான்சன் ஜெயபால் அவர்கள் தற்போது நன்றி தெரிவிப்பார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது தளவாய் அந்தோனி ஜான்சன் ஜெயபால் பேசுகிறேன். சிறப்பு காவல் படை ஆளுநர்களின் நலன் கருதி கோயம்புத்தூர் பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 137 வீடுகளை திறந்து வைக்க எங்களுடைய காவல் அணியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வரின் அனுமதியுடன் புதிய வீட்டின் பயனாளி ஆண் காவலர் திரு பிரபு தன்னுடைய நன்றியை தெரிவித்து பேசுவார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். எனது பெயர் பிரபு.